ஃபஸ்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது இருந்த அத்தனை பேரும் அடுத்த தேர்தல் வரும்போது இல்லை, எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஏங்க காரணம்? காரணம் உழைச்சவங்களுக்கு அங்கே மரியாதை கிடையாது. ஒன்று, புதுசாக வராங்க தெரியுங்களா, ஒரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சு மேலே வரும்போது நிறைய பேர் புதுசாக உள்ளார வருவாங்க. பணம் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவங்க தேவைப்படுவாங்க, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஃபவுண்டர்ஸாக ஒர்க் பண்ண அத்தனை பேரும் வெளியே வந்தப்போ நாங்கள் எந்த பெனிஃபிட்டுக்கோசம் இவரோட போகல, அது கிடைக்கலன்றதுக்கோசமும் நாங்கள் வெளியே வரல. இவர் எடுத்த நடவடிக்கைகள் எங்களுக்கு பிடிக்கல. அதாவது டாக்டர் என்ன சொன்னார், இது ஒரு சமுதாய அமைப்புன்னு தான் முதல்ல நம்ம அமைப்பு கட்டணும். பிறகு நீ கட்சியாக வரும்போது அனைத்து மக்களோட ஓட்டு வேணும்னு நினைக்கிறேன். முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் பெரியாரிஸ்ட்டு தான். அவர் ராமதாஸ் திமுக வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினது டாக்டர் ராமதாஸ் தான் மெயினாக. அது பின்னாடி ஐடியாலஜி யாருனாக்கா பேராசிரியர் தீரன். நீங்கள் புறக்கணிச்சிங்க, திமுக ஆட்சி வருது. அவர் தன் மகனை தலைமொழிகிட்ட தான் அந்த இன்டர்வியூவில் பேசினார். அதை எப்படி பார்க்குறேன் சார்? இது அவங்க பர்சனலாக ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது. இது மற்றவங்கள மாதிரி நம்ம அதை பகிரங்கப்படுத்த நான் விரும்பலை. சரஸ்வதி அம்மாளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனாக்கா நாங்கள் முழுமையாக அவங்க பின்னாடி நிற்போம். சரஸ்வதி அம்மாளுக்கும் வன்னிய சங்கத்துக்கு என்ன சார்? இன்றைக்கி ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள், வன்னிய சங்கம், நீங்கள் ஒரு சமுதாயத்துக்கான அடையாளமாக தான் நம்ம வெளியே வந்தோம். நீ கட்சி ஆரம்பித்த இதனால் இந்த சமுதாயத்துக்குன்னா பலன் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் குடும்பத்திலேருந்து யார் வந்தாலும் சாட்டை எடுத்து அடின்னு சொன்னேன். உன்னால் பண்ண முடிஞ்சுதா? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு அகில பாரத சத்திரிய மகாசபா ஸ்டேட் பிரசிடென்ட் புருஷோத்தமன் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் முன்னாள் பாமகவில் இருந்திருக்கீங்க, நிறுவனர். அதாவது பாமக உருவாகும் போது அதோட முக்கிய நிர்வாகிகளை நீங்கள் ஒருத்தவங்க. இப்போ அந்த பாமக ரெண்டாக உடஞ்சி போய் நிற்குது. அது எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? அது அவங்க அப்பா பிள்ளைக்குள்ள ஒரு பிரச்சனை. ரெண்டு பேருமே சேர்ற மாதிரி தெரியல. வேறு அப்பாவும் பிள்ளையும் தினம் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ரொம்ப மோசமான விமர்சனம் வேறு வைக்கிறாங்க. இதுக்கு இடையில் ரீசன்ட் டைமில் சவுக்கு சங்கர் போய் ஒரு இன்டர்வியூ பண்ணுறாரு. யார்? டாக்டரு. இதே சவுக்கு சங்கர் கடந்த காலங்களில் ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணார் டாக்டரை. இன்றைக்கி எதுக்கு திடீர்னு ஒரு கரை வந்ததுன்னு தெரியல. நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஃபஸ்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தான் நாங்கள் அங்கே இருந்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் வெளியேறிட்டோம். நாங்கள் ஃப்ரம் த பிகினிங்கில் வன்னிய சங்கத்தில் இருந்தோம். இந்த வன்னிய சங்கத்தோட ஃபவுண்டர் டாக்டர் வர்றதுக்கு முன்னாடி ஏகே நடராஜன், வன்னி அடிகளார், இவங்க தான் அது அவங்களோட இவர் வந்தார். இவர் ஒரு திண்டிவனத்தோடைய பகுதியோட அமைப்பாளர். பேராசிரியர் தீரன் தான் முழுக்க டாக்டர் ராமதாஸோடைய ஐடியாலஜிஸ்ட். வன்னிய சங்கமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஏன்னாக்கா முழுக்க வன்னிய சங்கம் பண்ணும்போது தான் டாக்டர் இவர் சொல்கிற மாதிரி நான் தான் வளர்த்தேன்றதே பொய்யான தகவல். ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் தான் அதாவது ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் முடித்து வெளியே வந்த ஒன்று வேலைக்கு போகாமல் இதில் சோஷியல் சர்வீஸ் வந்தானுங்க. ஒரு 20 பேர்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அவங்களுடைய கலப்பணி தான் முழுமையாக வெற்றி பெற காரணமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி ஏகே நடராஜன், வன்னி அடிகளார், இது மாதிரி உள்ள தலைவர்கள் இயக்குனாங்க. ஒரு கட்டத்தில் வரும்போது அவங்க ஒரு பொசிஷனில் இருந்ததுனால ஏகே நடராஜன் இவர் டாக்டர்கிட்ட ஹேண்டில் பண்ணுறாங்க. நீங்கள் நிறுவனராக இருந்து செயல்படுங்க. அது எதனாலனாக்கா இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்தணுன்றப்போ அவங்க ஒரு கீ பொசிஷனில் இருந்ததுனால அவங்களால கீழே இறங்கி வர முடியாதுன்றதுனால டாக்டர் சுயமாக தொழில் பண்ணிகிட்ருக்காரு. டாக்டர் இருக்கார், அவருக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாதுன்றதுனால அவரை நீங்கள் முன்னெடுத்து பண்ணுங்கன்னாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இடஒதுக்கீடு போராட்டம் சக்ஸஸ் ஆன பிறகு தான் வலுவான இன்னும் இந்த இயக்கம் ரொம்ப வலுவடைஞ்சு வருது. வலுவடைஞ்சு வந்த உடனே டாக்டர் என்ன பண்ணுறாங்க, கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கிறாங்க, டெக்ளேர் பண்ணாங்க பாட்டாளி மக்கள் கட்சி.
இதுக்கு முன்னாடியே வன்னியர் சங்கமாக இருக்கும்போதே பாட்டாளி கட்சின்னு வச்சுருந்தாங்க. ம். அதுக்கு பிறகு தான் இவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக ம். வெளியிட்டாங்க. அந்த கட்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வந்தது. நிறைய பேரை போட்டாங்க. ம். அதாவது இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த சமூக நீதியை அவர் டாக்டர் வந்து முழுமையாக அதில் புகுத்தினார். ம். பொய்ச்செயலராக வரவங்க ஒரு தலிட்டாக வரணும், ம். பொருளாளராக வரவங்க ஒரு இஸ்லாமியராக இருக்கணும், சிறுபான்மையினராக இருக்கணும், மேலே தலைவராக இருக்கவங்க சொந்த சமுதாயத்தை சேர்ந்த வன்னியர்கள் இருக்கணும் அப்படின்றது அஜெண்டாவே வச்சு பண்ணாங்க. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு படியிலையும் இதே ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லி இறங்கி பண்ணாங்க. அது ஒரு கட்டம் வரும்போது என்ன ஆச்சுனாக்கா, கட்சி வந்து ஃபஸ்ட் எலெக்ஷன் ஃபஸ்ட் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணும்போது இருந்த அத்தனை பேரும் அடுத்த தேர்தல் வரும்போது இல்லை, எல்லாருமே வெளியேறிட்டாங்க. ஏங்க காரணம்? காரணம் வந்து உழைச்சவங்களுக்கு அங்கே மரியாதை கிடையாது. ஒன்று, புதுசாக வராங்க தெரியுங்களா, ஒரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சு மேலே வரும்போது நிறைய பேர் புதுசாக உள்ளார வருவாங்க. பணம் மற்ற எல்லா விஷயங்கள்லையும் அவங்க தேவைப்படுவாங்க, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் வின் பண்ணும்போது பண்டுட்டி ராமச்சந்திரன் தான் ஃபஸ்ட்டு எம்எல்ஏ. கட்சி நல்லா வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பண்டுட்டி ராமச்சந்திரன் இப்போ பையனை எப்படி பண்ணுறாரோ அந்த மாதிரியான டார்ச்சர் கொடுத்து அவர் விலகிட்டார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் கூட வந்தாங்க. திமுகவில் வந்து நிறைய பேர் வந்தாங்க. இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசிகிட்டு இருக்காங்க தெரியுங்களா, சுப இளவரசன், சுப வீரபாண்டியன், தியாகு, இந்த டீம் எல்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா டாக்டரோட பேக்கிங்கில் இருந்து தமிழ் தேசியம் நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஐடியாலஜிக்கெலாம் வந்தாங்க. ஒரு கட்டம் வரும்போது அவங்க எல்லாருமே வெளியேறிட்டாங்க, பாதிப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்களும் இவங்க யாரும் எந்த கன்சிடரேஷனுமே பண்ணவே இல்லை. உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் டாக்டர் தவறாலாம் பார்ப்பீங்க, சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப தரக்குறவெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அருகதையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இவங்க சரியில்லைன்னு தான் அவர் அனுப்பிச்சார். இப்போ நாங்களாம் வெளியே வந்தப்போ என்னென்னா, இவங்களுடைய ஐடியாலஜி சரியில்லைன்னு தான் நாங்கள் வெளியே வரோம். நான் வெளியே வரும்போது மணிவண்ணன், நான் இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸாக ஒர்க் பண்ண அத்தனை பேரும் வெளியே வந்தப்போ நாங்கள் எந்த பெனிஃபிட்டுக்கோசம் இவரோட போகல, அது கிடைக்கலன்றதுக்கோசமும் நாங்கள் வெளியே வரல. இவர் எடுத்த நடவடிக்கைகள் எங்களுக்கு பிடிக்கல. அதாவது டாக்டர் என்ன சொன்னார், இது ஒரு சமுதாய அமைப்புன்னு தான் முதல் நம்ம அமைப்பை கட்டணும். பிறகு வந்து நீ கட்சியாக வரும்போது அனைத்து மக்களோட ஓட்டு வேணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த பிகினிங்கே டாக்டர் வந்து முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து பெரியாரிஸ்ட்டு தான். அவர் ராம்தாஸ் அவருடைய அதை அப்போ பகிரங்கமாக அவர் படுத்திருந்தாருன்னா நிச்சயமாக வந்து டாக்டர் வந்து ஃபாலோவர்ஸாக ஏற்றிருக்க மாட்டாங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. 89 தேர்தல் புறக்கணிக்கணுன்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி உருவான உடனே ஃபஸ்ட் எலெக்ஷனில் தேர்தல் புறக்கணிக்கணுன்றாங்க. அப்போ அதிமுக வந்து 2ஆக பிரிஞ்சிச்சு, ஜான். அப்போ 2 பேருமே வந்து சொல்கிறாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா வலுவான சக்தி ஆகிடுச்சு வன்னியர் சங்கம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முன்னாடி வன்னியர் சங்கம் ரொம்ப வலுவாக இருக்குது. அப்போ வன்னியர் சங்கம் தான் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, உங்கள் சைட்லேருந்து யாரையாவது கேண்டிடேட்டாக போடுங்க, இல்லை உங்கள் ஆட்களே வன்னியர்கள்லேயே நீங்கள் கேண்டிடேட்டாக போடுங்கன்னு ஆரம்பியும் பேசினார், எஸ்டி சோமசுந்தரமும் பேசினார். எஸ்டி சோமசுந்தரம் வந்து ஜெயலலிதா சார்பாகவும் காலஞ்சென்ற புரட்சி சார்பாகவும், இவர் வந்து ஆரம்பி வந்து ஜானகி அம்மா சார்பாகவும் பேசினாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் பாய்காட் பண்ணுறேன்னாங்க. அப்போ நாங்களாம் எதிர்த்தோம். நீங்கள் பாய்காட் பண்ணுறதுனால ஒரே ஒரு ஓட்டு பேலட் பாக்ஸுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அவன் வெற்றி. புரியுதுங்களா? அவன் யாரை ஒரு ஓட்டு விழுந்தால் கூட அந்த தேர்தல் முடிஞ்சதாக தான் அர்த்தம். இது வந்து தற்கொலைக்கு சமம், இது வேண்டாம்னு சொன்னோம். இவர் டாக்டரும் பேராசிரியர் ஆல்ரெடி அப்போ திமுக வந்து ஆட்சியில் கிடையாது, திமுக வந்து படுதோல்வி அடைஞ்சிருந்தது, அவங்களால எந்திரிக்கவே முடியாது. இவங்க எல்லாமே திமுக வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தினது டாக்டர் ராமதாஸ் தான் மெயினாக. அது பின்னாடி இருந்து ஐடியாலஜி யாருனாக்கா பேராசிரியர் தீரன். நீங்கள் புறக்கணிச்சிங்க, திமுக ஆட்சி வருது, வந்த உடனே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லி கலைஞர் வந்து டெக்ளேர் பண்ணார். ஆனால் முழுமையாக அதில் வந்து
நமக்கு இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கல. நாம் எதிர்பார்த்த இடஒதுக்கீடு கிடைக்கல. அவர் பல சமுதாயங்களை சேர்த்து உள்ளடக்கி 27% ரிசர்வேஷன் சொன்னார். அதில் முழுமையாக நமக்கு பலன் இருக்கானாக்கா நிச்சயமாக கிடையவே கிடையாது. அவர் வந்து அவரை சார்ந்த இசை வேளாளர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உள்ளே கொண்டு வந்து அதில் முழுமையாக பயன்பெற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதியோட குடும்பம் தான். கருணாநிதியோட குடும்பம்னா அவரோட சமுதாயம் இசை வேளாளர்கள் வந்து மைனாரிட்டியாக இருக்கிறதுனால ஃபுல் பெனிஃபிஷியர் ஆனாங்க எல்லா மட்டங்கள்லையும். இன்றைக்கி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அவங்க வந்து இவங்க அடிக்கடி கேட்குறாங்க இல்லைங்களா, இடஒதுக்கீட்டில் எங்களுடைய பங்களிப்பு எவ்வளோ இருக்குது, வெள்ளை அறிக்கையாக கொடுக்க மாட்டேன்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான சில ரீசன்ஸ் தான். இப்போ டாக்டர் வந்து 10% ரிசர்வேஷன் வேணும்னு ஃபைட் பண்ணுறாரு. ஓகே, 4 வருஷமாக டிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது. இன்றைக்கும் டாக்டரோட மைண்ட் செட்டு திமுகவுக்கு ஃபேவராக இருக்கணும்னு தான் அவர் நினைக்கிறார். அந்த பிகினிங்லேருந்தே அவரோட மைண்ட் செட் அதான் இருந்ததுக்கு அதுக்கான காய் நகர்த்தல். இன்றைக்கி பையனை எப்படி வந்து பொதுக்குழு செயற்குழு வச்சு காலி பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதாவது வெளியேற்றிடணும் பையனை, நாம தான் முன்னே நிற்கணும் அப்படின்ற நிலைப்பாடுக்கு போகிறாரோ, இதையே வந்து 89லையும் பண்ணார், 87லையும் பண்ணார். அப்போ என்ன பண்ணார், இப்போ அமைப்பு கட்டின அத்தனை இளைஞர்களையும் உள்ளார கூப்பிட்டு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து பொதுக்குழு செயற்குழு வந்து அழுத்தம் கொடுக்க சொல்லுவார். அப்புறம் கடைசியாக ஒரு கட்டம் வரும்போது ஐயா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு போகிறோம் அப்படின்ற நிலைப்பாடு கொண்டு வந்துட்டு இவர் என்ன நினச்சிருக்காரோ அதை வந்து வெளியே சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி நம்ம சங்கருடைய இன்டர்வியூவில் இது வந்து நான் ரொம்ப ஜனரஞ்சகமான ஆள், என்ன நான் எல்லாருடைய இதையும் கேட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் அத்தனையும் போய். அவர் தன் மகனை வந்து தலைமொழிகிட்ட தான் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அது எப்படி பார்க்குறீங்க? எப்படிங்க? அவர் வந்து அன்புமணி அவர்களை வந்து தலைமொழிகிட்டாராம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து அவங்க பர்சனலாக ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. இது வந்து மற்றவங்கள மாதிரி நம்ம அதை வந்து பகிரங்கப்படுத்த நான் விரும்பலை. என்ன சார், ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வகர்மா சமுதாயம், நமக்கு அவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. விஸ்வகர்மா சமுதாயத்துலேருந்து ஒரு அறிக்கை விட்டாங்க, நீங்கள் ரீசனாக பார்த்துருப்பீங்க. சரஸ்வதி அம்மாளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனாக்கா நாங்கள் முழுமையாக அவங்க பின்னாடி நிற்போம். சரஸ்வதி அம்மாளுக்கும் வன்னிய சங்கத்துக்கும் என்ன சார் இருக்குது சொல்லுங்கள்? அந்த அம்மாவுக்கும் வன்னிய சமுதாயத்துக்கும் என்ன இருக்குது? அந்த அம்மா விஸ்வகர்மா ட்ரஸ்ட்டுன்னு ஃபார்ம் பண்ணி பல நூறு கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிருக்குது. என்ன இவருக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரி உறவுன்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அவங்களுக்காக நீ வந்து சமுதாயத்தை விற்கணும்னு நினச்சா என்ன அர்த்தம்? இது சார், ஒட்டு மொத்தமாக நீ சமுதாயம் பண்ணுறியா கட்சி பண்ணுறியான்றது இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகன்றது வந்து ஒரு அரசியல் கட்சி. அதில் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவங்க, அனைத்து மதத்தை சார்ந்தவங்க ஒரு பெரும் இயக்கமாக அவங்க உள்ளார வந்தாங்க. எம்ஜிஆர் அது வந்து பிரிஞ்சார், அதே மாதிரி தான் வந்தார். இன்றைக்கி ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய கட்சிகள், வன்னிய சங்கம், நீங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கான அடையாளமாக தான் நம்ம வெளியே வந்தோம், நீ கட்சி ஆரம்பித்த. இதனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன பலன் வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். 10% சார் ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தா தனி ஒரு ராமதாஸ் வாங்கி கொடுக்கல, எவ்வளோ பேர் இழப்பு. நல்லா மத்திய அரசு ஊழியராக இருந்தேங்க, யூனிஃபார்ம் பிரான்ச்சில் இருந்தேன், எல்லாம் போய் வெளியே வந்தோம் நாங்கள். இப்போ நான் சர்வீஸ்லேருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தேன்னா என்னோடய பெனிஃபிட் என்ன? சர்வீஸ் வந்து நான் ரிட்டையர்ட் ஆயிருந்தேன்னா மினிமம் எனக்கு 1.2 lakhs வந்து எனக்கு பென்ஷனே வந்திருக்கும். ஏன்னா என்னோடய பேட்ச் மெஸ் ஃபுல்லாக வாங்குறானுங்க. ஆனால் எங்களுக்கு இவரோட வந்து சமுதாயத்துக்கு போராடணுன்னு சமுதாயத்துக்காக வந்தோம். நாங்கள் வந்தப்போ எனக்கு வந்து ஹி வாஸ் இன்வால்வ் இன் ஆன்டி சோஷியல் மூவ்மெண்ட்ஸ், ஒய் டேக் நெசசரி ஆக்ஷன் சொல்லி என்னை வந்து டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸில் 2 இருக்குது. ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ்னால் நீங்கள் திரும்ப ரீஎன்ட்ரி ஆகலாம். ஆனால் டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ்னால் ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் ஆகவே முடியாது. ஸோ நான் விரும்பி அதை ஏற்றுக்கினேன், நான் ஒத்துக்கினேன், வந்துட்டேன். ஏதோ என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஓகே. ஆனால் இதை மாதிரி நிறைய பேர் வந்தாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி எனக்கு முன்னோடியாக இருந்து நிறைய பேர் வந்தவங்க ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டாங்க. அவங்களாம் ஒரு பலனும் இதில் அனுபவிக்கலை. அவங்க இதில் பலன் கிடைக்கணும் வரல, ஆனால் பலன் அடையக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்க அத்தனை பேரும் வெளியேற்றிட்டேன். எப்படி உன் பையனை இன்றைக்கி சொல்லி வெளியே அனுப்பணும்னு சொல்லி உன்னை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றது பரவலாக சொல்கிறாங்க. டிஎம்கே தான் இவர் ஃபுல்லாக பேக் பண்ணுதுன்னு. அது இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஏன்னா நம்ம நேரடியாக அந்த
அந்த வட்டத்துக்குள்ளார நம்ம இல்லை, நமக்கு அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க புள்ளியே சொல்கிறாரு, திமுக தான் வந்து அன்புமணி கூட்டங்கள்லேயே பேச ஆரம்பிச்சிட்டாரு, அவங்க தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு. ராமதாஸுக்கு வந்து சமுதாயம் வேணும்னாக்கா நீ சமுதாயத்தை எடு, இல்லையா கட்சினா கட்சின்னு எடு. நீ வந்து இந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணிருக்காத. ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தின்னு இருக்காங்க இவங்க 2 பேரோட சண்டையில். நீங்கள் வெளியே பார்க்கலாம், பப்ளிக்கில் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்துங்க ஒரு குடும்பத்துக்குள்ளார நடக்கக்கூடிய தகராறுங்க. இதுக்கு இந்த சமுதாயம் என்னங்க பண்ணும் சொல்லுங்கள்? இந்த சமுதாயம் இதுக்கு என்ன பதில் சொல்லும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நீ என்ன பண்ணணும்? பகிரங்கமாக டாக்டரு நான் உருவாக்கினேன்னு நீ ஓப்பனாக சொல்லிவிட்டு வெளியே போயிடு. இது சமுதாயத்துக்கான பிரச்சனை கிடையாது, எனக்கும் என் மகனுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீ யாரோட ஒன்றா இரு, எப்படி ஒன்றா இருந்துக்கோ, அவங்களுக்கான விஷயங்களை நீ பண்ணி கொடு சார். வெரி சிம்பிள் சார். டாக்டர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி உருவான உடனே அனைத்து காலனி பகுதிகளிலும் அம்பேத்கர் சிலை வையினார். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு அம்பேத்கர் சிலையே கிடையாது. ஆனால் வச்சாங்க. நீ சொன்னேன்னு இந்த மக்கள் முழுக்க மனதார ஏற்றுக்கினாங்க. ஏற்றதுக்கு பிறகு உடனே அந்த நேரத்தில் டிஎம்கே கொம்பு செய்ய விடுறான். வன்னியர்களுக்கு வந்து தலித் பெண்களை கட்டுவாங்களான்னு கேட்குறாங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களான்னு கேட்டாங்க. அந்த தலித் சைட்லேருந்து கேட்குறாங்க. அதை கொம்பு செய்ய விட்டது யாருன்னா நம்ம கலைஞர் தான் பண்ணார். அப்போ அவர் ஆட்சியில் கிடையாது. உடனே மக்கள் ஃபுல்லாக வேறு மாதிரி ரியாக்ட் ஆகிட்டாங்க. தேவையில்லாமல் நீயும் நானும்னா ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்லேருந்தவங்க இந்த மாதிரியான பேச ஆரம்பித்த உடனே பல கிராமங்களில் சமுதாய ரீதியாக பிரச்சனைகள்லாம் உருவாக ஆரம்பிச்சது. இதை பண்ணுறதுக்காக நீ தலைவராக வந்த நாங்கள் எடுத்து ராம்தாஸ் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த வேலை பண்ணியிருக்கூடாது. நீ சமுதாயத்துக்கோசம் வந்தீங்கன்னா சமுதாயத்துக்கான பணியை மட்டும் பண்ணு. அங்கே நெருக்கமாக தானே இருந்தாங்க, ஒன்றா தானே இருந்தாங்க. படையாச்சார் தனியாக எலெக்ஷனில் நிற்கிறப்போ ராமசாமி படையாச்சார் அந்த மக்களும் வன்னியர்களும் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சு வந்தாங்க, காங்கிரஸை தோக்கடிக்க முடிஞ்சுது. நீ வந்து என்ன பண்ண? தேவையில்லாமல் நீயும் திருமாவளவனும் சேர்ந்து இந்த ஒட்டுமொத்த 2 சமுதாயத்துக்கான இணக்கத்தையே கெடுத்துட்டீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? எதுக்கு எடுத்தாலும் இவங்க சொல்கிறாங்க தெரியுங்களா, டாக்டரு நான் வந்து என் பையனை வந்து கொண்டு வந்தது நான் தப்பு. நீ என்ன சொன்ன? என் குடும்பத்துலேருந்து யார் வந்தாலும் சாட்டை எடுத்து அடின்னு சொன்னேன். உன்னால் பண்ண முடிஞ்சுதா? நீ தானே உன் பையனை கொண்டு வந்து வைக்கிற. சார் உண்மையாக கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. யார் தான் ஒருத்தனுக்கு எம்பி கொடுத்தாருன்னு சொல்லுங்கள். பூத்தாயிரங்கனை தவிர மற்ற யாருக்குமே எம்பி கொடுக்கவே இல்லை. அப்படி எப்படி சொல்ல முடியும்? அநாகரிகம் சார் இப்போ சொன்னீங்கல்ல அநாகரிகம் ஆகிடும்னு, நான் சொல்லணுன்றதுக்கும் சொல்ல வரல. அந்த மாதிரி வார்த்தையை ஒரு டாக்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது கோவமாக கூட இருக்கு சார். கோவத்தில் 1000 பேசலாம் சார், ப்ரெஸ் மீட்டில் பேசலாமா சார்? நான் வந்து இந்த உனக்கு தான் ஓட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. என் ஓட்டை எதிர்பார்க்குற நீ? என் ஓட்டை எதிர்பார்க்கும் போது ஒருத்தர் அறிக்கை விடுறாங்க, அந்த அறிக்கைக்கு எதிர்ப்பாக நீ பேசியிருக்கணும்ல. அட்லீஸ்ட் நீ பவருக்கு வந்த பிறகு கூட உன் சமுதாயத்தில் இருக்கிறவங்கள யாரையாவது நீ மேலே கொண்டு வந்து விட்டுருக்கியா? ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க வளரணும்னு நினைக்க மாட்டார். என்ன சமுதாயத்து மேலே அக்கறை கிடையாது. சமுதாயத்தை ஒரு ட்ரம்ப் கார்டாக வச்சுருக்காரு.